கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் பல்வேறு பணிகளுக்கான டெண்டர் விடுவதை தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுகவினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அர்ச்சினி. அதாவது பல்வேறு பணிகளுக்கான டெண்டரில் அதிமுகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிற ஆண்டு குத்தகைக்கான டெண்டர் இன்று காலை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தேதி குறிப்பிடாமல் டெண்டர் ஒத்திவைக்கப்படும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 3 நாள் கழித்துதான் மீண்டும் டெண்டர் விடப்படும் என்ற விதிமுறை இருந்தும் திமுகவினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் டெண்டர் விடப்படுவதாக தகவலானது பரவியது. இந்த தகவலை அடுத்து அதிமுகவினர் நகராட்சி அலுவலகத்தில் அதிக அளவு திரண்டதை அடுத்து கள்ளக்குறிச்சி காவல் துணை கமிஷனை போல தேவராஜ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பரபரப்பான சூழ்நிலையில டெண்டர் 4 மணிக்கு மீண்டும் தொடங்கியது. அப்போது கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையிலான அதிமுகவினர் தங்களை அனுமதிக்காமல் எப்படி டெண்டரை விடலாம் என்று கூறினார்கள். இதனால் நகராட்சி ஆணையாளர் அறையில அதிமுக மற்றும் திமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு மட்டுமின்றி ஒரு கூச்சலும் குழப்பமான அந்த காட்சியை நம்மால் அங்கே பார்க்க முடிந்தது. இந்த நிலையில நகராட்சி ஆணையாளர் மகேஸ்வரி மீண்டும் டெண்டர் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறியதை தொடர்ந்து அதிமுகவினர் அனைவரும் அங்கிருந்து அமைதியான முறையில் கலைந்து சென்றனர். அதாவது காலையில் டெண்டர் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில மீண்டும் மாலை 4 மணிக்கு டெண்டர் விடப்படுவதாக தகவல் பரவியதை தொடர்ந்து நகராட்சி அலுவலகத்தில் அதிமுகவினர் குவிந்ததால் நகராட்சி அலுவலகத்தின் வெளிப்புற வாயில் கதவை மூடி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.